விருதுநகர் ராஜபாளையம் அருகே நச்சாடை தவிர்த்தருளிய சாமி கோவிலில் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த கொலைக்கான காரணம் என்ன? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். அதாவது ராஜபாளையம் அருகே தேவதானம் பகுதியில இந்து அறநிலைக்கு சொந்தமான பிரதிஷ்டி பெற்ற நச்சாடை தவிர்த்த அருள்வழிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இந்த கோவிலானது தென் தமிழகத்தின் பஞ்சபூத சில தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேவதானத்துல காவலாளியாக தேவதானம் கோயில் தெருவை சேர்ந்து வசித்து வரும் பேச்சுமுத்து என்பவரும், அதே ஊரை சேர்ந்த சாஸ்தா கோயில் தெரு வடக்கு தெருவை சேர்ந்த சங்கரபாண்டி என்பவர் இரவு காவலாளியாக பணிபுரிந்தவராக இன்று காலை கோவில் நிர்வாகத்தின் கோயிலை திறந்து பார்த்த போது இரு காவலிகளும் பலத்த வெட்டு காயத்துடன் கூர்மையான ஆயுதங்கள் தாக்கப்பட்டு ரத்த காரணமாக உயிர் கிடந்திருக்காங்க. இதை கண்ட கோவில் அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில இறந்து போன 2 காவலாளிகளையும் மீட்டிருக்காங்க. கோவில் கொடிமரத்து அருகே கிடந்தனால மேலும் உண்டியலை சேதப்படுத்திருக்காங்க. அறிவாளை வச்சு காவலாளிகளை கடுமையாக தாக்கி பல்வேறு இடங்கள்ல வெட்டு காயத்துடன் இறந்து கிடந்திருக்காங்க. இறந்து போன காவலர் 2 பேருமே ராஜபாளையம் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்து அறநிலைக்கு பாத்தியப்பட்ட பிரதிஷ்டி பெற்ற இரவு கோவில்ல இரவு பாதுகாப்பு காவல்துறை அமர்த்தாததால் உள்ளூர் பகுதியில காவலாளிகளே வேலை பார்த்து வராங்க. இதனால கோயில் முழு பாதுகாப்பு இல்லாதனாலும் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மேலும் பிரதிஷ்டி பெற்ற கோயில 500 ஆண்டுகள் பழமையான சிலைகள் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து போலீசார் உள் பகுதியில ஃபுல்லாமே சோதனை நடத்தி வராங்க. பத்திரிகையாளருக்கும் உள்ள பொதுமக்களுக்கு உள்ள அனுமதி இல்லாம காவலர்களும் கைநேர் நிருபரும் சோதனை நடத்திவிட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.